வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா 2026 குரு பயிற்சி பலன் பற்றி பார்க்கலாங்க. அதாவது மேச ராசி நேயர்களுக்கு 2026 ஆகக்கூடிய குரு பகவான், கோச்சாரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரி பலாபலன்லாம் கொடுப்பாங்க, என்ன மாதிரி யோகத்தை எல்லாம் கொடுப்பாங்கன்னு விரிவா இந்த பதிவுல பார்க்கலாங்க. இப்போ குரு பயிற்சி எப்போ ஆனது, குரு என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு, நாள் நேரம் எல்லாத்தையுமே விரிவா நான் ஒரு தனிப்பதிவாகவே போட்டிருக்காங்க. குரு பகவான் 2026 பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு எப்போ அப்படின்னு. ஏன்னா இந்த அமைப்பு பாருங்க, இந்த குரு பகவானுக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவான் அதிசாரமாக, அதாவது கடகத்துக்கு வந்த குரு பகவான் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வந்து திரும்பியும் கடக ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டம்லாம் எல்லாம் விரிவா நான் இந்த ஒரு பதிவுல தனிப்பதிவா போட்டிருக்கேங்க. குரு பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னு அந்த பதிவு பார்த்துக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் என்னைக்கு பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு. ஏன்னா இது திருக்கணித பஞ்சாங்கம் படி நான் குரு பயிற்சி பலனை விரிவா சொல்லியிருக்கேன், சரிங்களா? அதாவது குரு பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்கும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்கன்னு ஒவ்வொரு ராசிக்கு விரிவா பதிவு நான் ஒன்றா சொல்றேங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா, மேச ராசிக்கு குரு பகவான் எப்போ பயிற்சி ஆகுனா அதை என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாங்க அப்படின்னு விரிவா பார்க்கலாம், சரிங்களா? இப்போ மேச ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கோச்சார குரு பகவான் பாருங்க, அவர் யாரு, அந்த மேச ராசிக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்க, என்ன மாதிரி இடங்கள் அந்த குரு பகவான் உட்கார்றாரு, அதையெல்லாம் வரிசையா பார்த்துக்கிட்டே பலன்களையும் என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுப்பாரு. ஏன்னா குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா பொது சுப கிரகம், சரிங்களா? அதுவும் முழு சுப கிரகமாக குரு பகவான் வராரு. அந்த குரு பகவான் உங்களுடைய மேச ராசிக்கு பாருங்க, அவரே பாக்யாதிபதியாகவும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு, சரிங்களா? ஒரு பாக்யாதிபதி உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி போய் கடக ராசியான, அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இது எப்பேற்பட்ட பலன்கள் கொடுக்கும், என்ன மாதிரி யோகமான பலன்கள் கொடுக்கும்? ஏன்னா இந்த குரு பகவான் பாருங்க, அவர் 4ஆம் இடத்துக்கு வரும்போது அவர் அர்த்தாஷ்டம குருவாக வரக்கூடிய அமைப்புல அது ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா, அதுல ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்குமா? ஏற்கனவே கோச்சாரத்துல சனி விரய சனியாக இருந்து உங்க மேசராசிக்காரங்களுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள், சங்கடங்கள், பண விரயங்கள், வேலை இல்லாத பிரச்சனைகள், எத்தனையோ சங்கடங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப குரு பகவானால என்ன மாதிரி பலாபலன் கொடுக்கும், இனிமேட்டார் நிம்மதி கொடுக்குமா, அதை எல்லாமே விரிவா பார்க்கலாம், சரிங்களா? சரி, இப்போ குரு பயிற்சியால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், குருவின் பார்வை எங்கெங்க உங்களுடைய ராசிக்கு விடுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குரு பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஆயுள் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். குருவின் பார்வை படக்கூடிய இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குருவுடைய பார்வை பாருங்க மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் சிறப்பு என்ன அப்படின்னா, இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்த வளர்வாரு, அதாவது வளர்ச்சி அடைவாரு, வளர்ச்சி தருவாரு, மேன்மையை தருவாரு அப்படிங்கிற ஒரு அமைப்புல பார்க்கக்கூடிய இடம் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தை பார்க்க செய்கிறாரு. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, கர்மஸ்தானமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, சரிங்களா? அடுத்தது 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான தன் வீட்டையே பார்க்கக்கூடிய அமைப்பு. அங்க ஏற்கனவே கோச்சார சனி பகவான் விரய சனியாக இருந்து பலனை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கோச்சாரத்திலே குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு பார்வைக்கும் பலன்கள் சொல்லிட்டே வரேன், சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ மேச ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இது என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னா, நற்பலன்கள், யோகமான பலன்கள் அதிகமா தரக்கூடிய அமைப்பை இந்த கோச்சார குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க. இப்ப 4ஆம் இடத்துல வர்றதுனால அர்த்தாஷ்டம குருவா வராரு, அது ஏதாவது பாதிப்பு கொடுக்குமானா கொடுக்காதுங்க. ஏன்னா என்ன காரணம்னா, உங்க பாக்யாதிபதி அவரு உங்களுடைய ராசிக்கு யாருன்னா பாக்யாதிபதி. ஒரு பாக்யாதிபதி போய் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய யோகமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தவிர அது பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஆனா சில ராசிக்கு
அஷ்டம குருவாகவும் அர்த்தாஷ்டம குருவாகவும் வரும்போது பிரச்சனைகள் பாதிப்பு கொடுத்தாலும் உங்க ராசிக்கு மேச ராசிக்கு பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டானா அந்த ராசி அதிபதி யாரு? செவ்வாய் பகவான் ஆவார். செவ்வாய் பகவானுக்கு இவர் நட்பு கிரகம் அப்படிங்கிற அமைப்புல அவர் பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, பாக்யாதிபதி ஒரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த வருடம் உங்களுக்கு நட்பலன்கள் யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குங்க. சரிங்களா? இந்த 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எப்படின்னா, கொஞ்ச நாளா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வைத்திய செலவு அதிகமா இருக்கு. ஏன்னா விரயசனி வந்திருக்காரு, வைத்திய செலவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா உங்க விரயசனி உங்களுடைய ராசிக்கு நேத்திரஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்வை செய்ய அமைப்பு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சீராம இல்லாம ஏதாவது ஒரு வைத்திய செலவு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா இப்ப சுகஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சீராக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. நீண்ட நாளா இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த வருடம் கொஞ்சம் படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால இன்னும் உங்களுக்கு கூடுதலான பலன்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அதிகமா உண்டுங்க. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா உங்களுடைய 10ஆம் இடத்தை ஜீவன ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. மேல்மை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேச ராசிக்காரங்களுக்கு பாருங்க, தொழில வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு, மேல்மை இல்லை, வசதி வாய்ப்பு, அதாவது தொழில முதலீடு போட்டாலும் லாபம் கிடைக்காம இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மேச ராசிக்காரங்களுக்கு நல்ல தொழில வளர்ச்சி இருக்குங்க. சொந்த தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 10ஆம் அதிபதியும் பார்க்கக்கூடிய அமைப்பு. சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்துல இருக்காரு. அவர் யாரு? உங்களுடைய ராசிக்கு அந்த சனி பகவான் 10, 11 குறையவர். 10ஆம் அதிபதியான தொழில் காரகனும் 11ஆம் அதிபதியான லாபாதிபதியும் போய் குரு வீடான தனத்துக்காரகரான வீட்டிலே உட்காந்துருக்காரு. அப்படிங்கிற அமைப்புல கொஞ்சம் பண விரயம் ஆகிட்டு தான் இருந்திருக்கும், தொழில் விஷயத்துல சரி மற்ற விஷயத்துல சரி. இப்ப அந்த குரு பகவான் பாருங்க, தன் வீட்டையே பார்த்து சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுல எப்படி ஆகணும்? சுப செலவாக ஆக்குங்க. நல்ல சுப செலவு அமைப்பெல்லாம் வரக்கூடிய அமைப்பு. இப்ப தொழிலை பத்தி நான் சொல்லிட்டு அது 12ஆம் இடத்தை பத்தி சொல்றேன். இப்ப தொழில நீங்க சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வியாபாரம் விருத்தி ஆகக்கூடிய அமைப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி வியாபாரம், ஜவுளி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி ஜவுளி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்க தொழில நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. ஏன்னா குரு பகவான் பாருங்க 12ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கறதுனால அவர் நீர் ராசியான கடக ராசியில உட்கார்ந்து தன்னுடைய நீர் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கீங்க, அங்கிருந்து பணம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பாருங்க நல்ல பணம் சீரா வர்றது, இரட்டிப்பா வரக்கூடிய அமைப்பு, இதுவும் தொழில வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி லாபம்லாம் அதிகமா குரு பகவான் தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதிசாரமாக முன்னோக்கி வரும் இந்த 3 மாதமும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அப்பயும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் கொடுக்கும். சரிங்களா? இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் அதிசாரமாக வந்தாலும் சரி, கடகத்திலே இருந்தாலும் சரிங்க, நட்பலன்கள் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு மேச ராசி நேர்களுக்கு. அடுத்தது 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனியுடைய, அதாவது விரய சனியுடைய பாதிப்பு கொஞ்சம் குறையும். சனி பகவானால யோக பலன்கள் தரக்கூடிய அமைப்பு, நம்ம தொழில வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா குருவின் பார்வை பெற்ற சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனி பகவான் தொழிலுக்கு காரகர், தொழில் ஸ்தானாதிபதி, லாபாதிபதி அப்படிங்கிறனால தொழில நல்ல லாபத்தை எல்லாம் மேச ராசி நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அதிகமா உண்டுங்க. அடுத்தது அப்படின்னா இன்னும் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னா, இப்ப குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் என்ன? 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானம் அப்படி மட்டும் இல்லைங்க, வீடு மனை யோகத்தை தரக்கூடிய இடம், தாயாரை குறிக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பாருங்க இப்போ இந்த குரு பயிற்சிக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொந்த இடம் வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வாங்க முடியல அப்படின்னு மேசராசிக்காரங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு, நான் இடம் வாங்கக்கூடிய யோகம், இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும், சொகுசு கார் வாங்கணும், இந்த மாதிரிலாம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதையும் நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பிலே குரு பகவான் உங்களுக்கு வர்றாங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறத 4ஆம் இடத்துக்கு உண்டான நட்பலன்களும் சுகமான பலன்கள் எல்லாமே அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது பாருங்க, பிள்ளைகளால் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்துக்கு குரு வராரு. இப்போ அந்த காரகரான குரு பகவான் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கும் யோகமான பலன்கள் கொடுக்கும்.
இப்போ உங்களுடைய பிள்ளைகள் சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அவங்க பார்க்கக்கூடிய இடம் பாருங்கள், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால உங்களுடைய பிள்ளைகள் ஸ்தானத்துக்கு அது 4ஆம் இடமாக வரக்கூடிய அமைப்புனா பிள்ளைகள் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளால் யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் நீங்கள் செஞ்சு வைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியெல்லாம் இந்த மேச ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல பலன்கள், கூடுதலான பலன்கள், யோகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது. பிள்ளைகள் வளர்ச்சி அடைகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் சுப செலவு செய்கிறது, இப்போ படிக்கிற விஷயத்தையும் சரி, கல்யாண விஷயத்துலையும் சரி, இந்த மாதிரி சுப செலவுகளும் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவானால இந்த மேச ராசி நேயர்களுக்கு யோகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்பிலேயே இந்த குரு பகவான் இருக்காரே தவிர எந்த ஒரு பாதிப்பும் தராத அமைப்பு தான் இருக்காரு. ஏன்னா 12ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்காதீங்க, 12ஆம் அதிபதி யோகத்தையும் தருவார். அவர் உங்கள் லக்னத்துக்கு பாக்யாதிபதி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த குரு பயிற்சி மேச ராசிக்கு யோகமான பயிற்சியாகவே இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.